Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். யாவரும் எழுந்தின்று கண்களை மூடி இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தரும்படியாய் உடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே அசைவாடும்படியாக கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதே போலத்த ஒரு நாளிலே பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர் மேலே இறங்கினார். இந்த நாளில் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்தரிப்போம்மா. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இதே போல ஆண்டவரே ஒரு நாளில் தகப்பனே ராஜா ஆண்டவரே 120 பேரில் தகப்பனே மேல் வீட்டு அறையில் ஆண்டவரே கூடின போது தகப்பனே நீர் இறங்கி வந்த தேவன் தகப்பனே. ஆண்டவரே எங்கு 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வர முடியும் மாறாத பிரசன்னம், மாறாத இரக்கம், மாறாத தயவு தகப்பனே. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் வழிநடத்திட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே வர்ஷிப் டீம் கருத்தில் பிறக்கணும் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே பாடுகிற பாடல் குழுவினர் தகப்பனே ராஜா. அப்படி அபிஷேகத்தோடு தகப்பனே ஆண்டவரே ஜனங்களோடு இணைந்து தகப்பனே இப்போ ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அறிவு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிவு பகுதி ஆசீர்வதித்தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் ஆண்டவரே கேட்டதில் பங்கு பெறுகளோ எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே காணிக்க பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் கொடுக்கிற விதத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னது போல தகப்பனே. ஆண்டவரே உமக்கு தசம வாங்கலை காணிக்க ஆண்டவரே பண்டகசாலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னது போல தகப்பனே உமக்கு கொடுத்து ராஜா. ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல தகப்பனே ராஜா ஆண்டவரே நீங்களோடு பேசுகிற நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அது நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே எங்களோடு நீ ஆண்டவரே இடைப்படுகிற நேரம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மகனை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே செய்தி கொடுக்கிற தாசனை ஆண்டவரே நீர் மறைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி அபிஷேக வல்லமை தகப்பனே ஆண்டவரே மகனை மூடி தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையானது தகப்பனே ராஜா. ஆண்டவரே உடைய வார்த்தையாக இருக்கட்டும் தகப்பனே அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவன் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவர் இல்லத்தில் கிரியை செய்வீராக தகப்பனே ராஜா. அதான் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல தகப்பனே. ஆண்டவரே அதன்படி செய்கிறவளாய் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் நம்ம மனக்கண்களை திறந்தல்லுங்க, எங்கள் செவிகளை திறந்து ராஜா. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு தகப்பனே ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வழி நடத்த ஆண்டவரே எங்களை கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே நாளுக்குரிய எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களாக நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீடியா டீமுடைய கருத்தில் பிடிக்கிறோம், மியூசிக் டீமோட கருத்தில் பிடிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க தகப்பனே ராஜா. எல்லாம் நேர்த்தியாய் நடக்க என் தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் வரைதரப்பட்ட ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் சரியான நேரத்துக்கு வந்து போய் துதிக்க போய் ஆராதிக்க தகப்பனே ஆண்டவரை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலும் தகப்பனே எங்கள் தூரதேசத்தில் இருக்க ஆண்டவரே ஊழி செய்து கொண்டு இருக்க போதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவளை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க, அவளை மென்மேல் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னும் நல்ல சுகமும் பலனும் ஜீவனும் தந்து ராஜா. ஆண்டவரே உடைய ஊழியத்தை நிறைவேற்றி தகப்பனே ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வர ஆண்டவரே தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. நாளுக்குரிய ஆசான நிரப்புங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். சங்கீதம் 22 பக்கம் 682. சங்கீதம் 22 11 22 வரை. என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்தை கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறிக்கொள்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிட்டு, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். அவே நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரத்தை தங்களுக்கு பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ணி தீவிரித்து கொள்ளும். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துசனத்துக்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு
செவி கொடுத்தல் நீர். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவிலே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகத்தோட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we welcome you, Holy Spirit God. We welcome you, Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. We welcome you, Holy Spirit God. Hallelujah. அப்படியே கொஞ்ச நேரம் நம் வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். Hallelujah. ஓ, நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Oh, we praise you, Heavenly Father God. We thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Oh, we thank you, Heavenly Father. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ, உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. Hallelujah, hallelujah. Oh, we thank you, Jesus. துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, சிருஷ்டி கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah, hallelujah. We praise you, Heavenly Father. Hallelujah, hallelujah. அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், hallelujah. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மளை விடுவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், hallelujah. சங்கீதம் 91:3 சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைநைக்கும் தப்புவிப்பார். ஆமென், hallelujah. நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளனைக்கும் தப்புவிக்கிற ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, இம்மட்டும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ, எத்தனையோ பேர் மாண்டு போய்விட்டார்கள், ஆனால் அவருடைய கிருபையினால் நாம் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையாயிருக்கிறது. ஓ, we praise you, Heavenly Father God. Hallelujah. Oh, we thank you, Lord. We thank you, Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். We thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. உற்சாகத்தோடு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். விடுதலை நாயகன் நமக்கு எப்பொழுதும் வெற்றியை தரும் தேவனாயிருக்கிறார். Hallelujah. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஓ எஸ் லார்ட். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் நம்மளை தேடி ஓடி வந்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. அவரை நோக்கி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை பாடுவோமா? ஹல்லேலூயா. ஓ, அவர் நம் பாவம் அனைத்தையும் மன்னித்தவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Oh, we thank you, Jesus. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும்
அனைத்து மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் கரங்களை தட்டி வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஓ ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் அபிஷேகத்தால் அவர் நம்மளை நிரப்பும் தேவனாய் இருக்கிறார் அல்லவா. ஓ we thank you Lord Jesus. Hallelujah. அவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஓ we thank you Lord. ஆமென். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லுவோமா? அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வல்லமை வெல்ல, சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். கரங்களை தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஓ ஆமென். ஹல்லேலூயா. நான் செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன். ஓ எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஓ அவர் நமக்கு வெற்றியை தரும் தேவனாய் இருக்கிறார், நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. We praise you Lord. Hallelujah. உற்சாகத்தோடு பாடுவோமா? செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போமா? அவர் நமக்கு வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறார். ஓ எஸ் லார்ட், என்ன ஆனந்தம். ஓ we thank you Jesus. விடுதலை நாயகன். ஆமென். ஓ ஹல்லேலூயா. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போமா? ஹalleluya. Oh we praise you heavenly father God. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உங்க வாய்களை திறந்து அவரை ஆராதிங்க. Hallelujah. Oh we lift your name on high heavenly father. There's no one else like you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We praise you heavenly father God. Hallelujah. 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 Oh என்னை விடுவிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் வந்து என்னை விடுவிக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Oh யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். Let's not be silent. நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். Oh we praise you heavenly father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. உங்க சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. Hallelujah. Oh we thank you Jesus. We praise you heavenly father God. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். Oh உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ரூவா
யெகோவா உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Oh, we praise you, Heavenly Father. Oh, எங்களை விடுவிக்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே எங்களை விடுவித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. Hallelujah, hallelujah. சங்கீதம் 34:19 சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க, எல்லாவற்றிலும் என் கர்த்தர் என்னோடு நின்று என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிப்போம். ஹalleluya. ஓ heavenly father god, we exalt your holy name. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவரே எங்களோடு நீர் நின்று எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ we thank you Jesus, we thank you heavenly father. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ we thank you Lord. அவர் நம் ஆத்மாவை விடுவித்த தேவனாய் இருக்கிறார். ஓ hallelujah, we thank you Jesus, we thank you heavenly father. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். hallelujah, amen. We thank you Jesus, hallelujah. I know he rescued my soul, his blood has covered my sin. I believe, I believe. My shame is taken away, my pain is healed in his name. I believe, I believe. I know he rescued my soul, I know he rescued my soul, his blood has covered my sin. I believe, I believe. Yes Lord. My shame is taken away, my pain is healed in his name. I believe, I believe. I'll raise the banner, I'll raise a banner. My Lord has conquered the grave, my Redeemer lives, 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 my Redeemer lives. I know he rescued my soul, his blood has covered my sin. I believe, I believe. கரங்களை தட்டி பாடுவோமா? My shame is taken away, my pain is healed in his name. I believe, I believe. I'll raise a banner, I'll raise a banner. My Lord has conquered the grave, my Redeemer lives, 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 my Redeemer lives. அவர் நம் ஆத்மாவை மீட்ட தேவனாய் இருக்கிறார். Oh, we praise you Lord. Hallelujah. Oh, we thank you Jesus. Hallelujah. Amen. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம் பாவங்களை போக்கின தேவனாய் இருக்கிறார் அல்லவா? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். Hallelujah. Oh, we thank you Lord Jesus. ஆத்மாவை மீட்டிட்டாரே, பாவங்கள் போக்கினாரே, நம்புவே இயேசுவை. ஆமென். என் நிந்தை நீக்கினாரே, என் நோய்கள் சுமந்தாரே, நம்புவே இயேசுவை. ஜெயக்கொடி ஏற்றுவே, ஜெயக்கொடி ஏற்றுவே, பாதாளம் வென்றனரே, மீட்பர் வாழ்கிறார்.
என்றும் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். ஆத்மாவை மீட்டிட்டாரே, பாவங்கள் போக்கினாரே, நம்புவே இயேசுவை. என் நிந்தை நீக்கினாரே, என் நிந்தை நீக்கினாரே, என் நோய்கள் சுமந்தாரே, நம்புவே இயேசுவை. ஓ ஹalleluya. ஜெய கோடி இயேசுவே, பாதாளம் வென்றவரே, மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார். ஓ என் மீட்பர் என்றும் வாழ்கிறார். ஹalleluya. பாடுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு சொல்லுவோமா ஹalleluya. ஓ எஸ் ஹெவன்லி ஃபாதர் காட், என் மீட்பர் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். உற்சாகத்தோடு மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். My Redeemer lives, 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 my Redeemer lives. மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. Hallelujah. We thank you Lord Jesus. Oh we praise you Heavenly Father God. Oh hallelujah. நம்ம அவரை ஆராதிப்போம். Hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அந்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Oh we thank you Lord Jesus. Hallelujah. Oh நம்ம மத்தியில் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்திட அவரை துதிப்போமா. Hallelujah. வாய்களை விரிவாய் தராத நான் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். Hallelujah. Let's worship the Lord together. ஒன்றாக கூடி அவரை ஆராதிப்போமா. Hallelujah. We praise you Heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We praise you Heavenly Father. There is no one else like you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. We praise you Heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Powerful God we praise you. வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. விடுதலை நாயகனே உம்மை ஆராதிக்கிறோம். We praise you Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் என்னை விடுவிக்க வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We praise you Heavenly Father God. We praise you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு மறு உறுதி ஆண்டவரே அப்பா தருகிறவே உமக்கு நன்றி ஆண்டவரே. மறு உத்தரவு தருகிற தேவனே உமக்கு நன்றி. Hallelujah. எங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி, எங்களை காண்கிறவரே உமக்கு நன்றி, எங்களை விடுவிக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. We praise you Heavenly Father God. அவரை ஆண்டவரே அப்பா அவரை ஆராதிப்போமா, அவரை ஆராதிப்போம். Hallelujah. Heavenly Father God, there is no one else like you Lord Jesus. ஜீவனுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். Holy Spirit God, we exalt your holy name Heavenly Father. We exalt your holy name Heavenly Father. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 We praise you Lord. Hallelujah. We thank you Jesus. We thank you Lord. Hallelujah. சங்கீதம் 34:6 சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென்.
நம் கரங்களை நம் இதயத்தில் வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஏழை நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா நான் என்னுடைய சூழ்நிலையை நீங்க மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று உமக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. அப்பா நான் துயரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா என்னை நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை கேட்டு எனக்கு ஆண்டவரே அப்பா மறு உத்தரவு எனக்கு தருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லுவோம். Hallelujah. Oh, we praise you, Heavenly Father God. Oh, hallelujah, 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 hallelujah. இது உங்களுடைய நேரம். Hallelujah. கொஞ்ச நேரம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே அப்பா நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை விடுவீங்கப்பான்னு சொல்றீங்களா? Hallelujah. Oh, hallelujah. அமைதியாக ஆண்டவரே அப்பா என்னை ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலையில் இருந்து விடுவீங்க ஆண்டவரே. எனக்கு நீர் தேவை ஆண்டவரே அப்பா. Hallelujah. ஓ நான் துயரத்தில் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே அப்பா, உதவிக்காய் நான் கதறுகிறேன் ஆண்டவரே. ஓ என்னுடைய ஆண்டவரே அப்பா குரலை நீர் கேட்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. We thank you Jesus. We thank you Lord. We thank you Lord. Hallelujah. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. Oh we thank you Heavenly Father God. Oh we thank you Jesus. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன் ஆண்டவரே அப்பா, என் அழுகுரல் நீர் கேட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh we thank you Lord Jesus. என்னை குனிந்து நீர் தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர் அப்பா. ஓ எல்லாம் உம்முடைய காருண்யத்தினால் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா. ஓ நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை அதை மாற்றுங்க ஆண்டவரே. Oh we thank you Jesus. என்னை விடுவிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். We thank you Jesus. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சொல்லுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. ஓ எஸ் லார்ட். ஆண்டவரே நான் நம்பும் கேடகம் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை விடுவிக்கும் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we thank you Lord Jesus. ஓ தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. we thank you Lord Jesus. ஓ ஜெபத்திலே இருங்க. Hallelujah. ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்பா, என்னை விடுவீங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். Hallelujah. Oh we thank you Lord. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா.
தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். ஆமென். சொல்லுவோம் ஆண்டவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன். சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? ஆண்டவரே, ஆமாப்பா, என் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். ஓ எஸ் லார்ட், புகழ்ந்து பாடுவேன். ஓ சொல்லுவோமா? புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையை உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். ஓ புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையை உயர்த்திடுவேன். ஆமென். ஓ ஹalleluya. ஓ எஸ் லார்ட். புகழ்ந்து பாடிடுவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ எஸ் லார்ட். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Oh, we praise you Lord. Hallelujah. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh, we praise you Heavenly Father. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. We thank you Lord Jesus. We thank you Lord. We thank you Lord. We thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. 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 Oh, we thank you Jesus. We thank you Lord. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, hallelujah. 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 Oh, we thank you Jesus. Hallelujah. 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 Oh, we praise you Heavenly Father God. சங்கீதம் 91:14 வசனம் சொல்கிறது, அவன் என் மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஆமென். ஹalleluya. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவன் என் மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், because he loves me says the Lord, because he loves me says the Lord. Oh hallelujah. அவன் என் மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். hallelujah. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹalleluya. எவ்வளவு அன்புள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு மேலானது, அது ஒருபோதும் தொலைந்து போகாது. ஆமென். ஹalleluya. ஓ, நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க, நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும்
அவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹalleluya, hallelujah. We thank you Lord Jesus. அவர் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஆமென். ஹalleluya. நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் வலது பக்கம் இடது புறம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது மொத்தமாக என்னை ஒரு சோதனை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. Oh, we praise you heavenly Father God. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். அவர் ஒருபொழுதும் என்னை மறக்காத தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் ஒருபொழுதும் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. ஹalleluya. உன்னை என் கையில் அல்லவோ வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவராயிருக்கிறார். Oh, we thank you heavenly Father God. Oh, we thank you Jesus. Hallelujah. Oh, we thank you heavenly Father God. Oh, we thank you Jesus. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். Hallelujah. Oh, we thank you Lord. We thank you Lord. Oh, we thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் அவர் என்னை மறந்தது உண்டா? Hallelujah. Oh, we thank you Jesus. Yes Lord. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்து. இது ஒரு விசுவாசத்தோடு பாட வேண்டிய பாடல். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு பாடுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். Oh, we thank you Lord. என் இயலாண்மையில் ஆண்டவரே, என்னால் முடியாது என்ற சூழ்நிலையில் ஆண்டவரே, அப்பா நீர் எனக்காய் செயல்படுவீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா என்னை விலகாது இருக்கும் ஆண்டவரே. Oh, we praise you heavenly Father God. We thank you Jesus. என் இயலாண்மையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாண்மையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். Oh, we thank you Lord. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் ஆண்டவரே. உம்மால் அன்றி அப்பா இது வேற யாரால் கூடும் ஆண்டவரே. அப்பா நீர் இல்லை என்றால் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை அப்பா.
ஓ நீரே என்னுடைய எல்லாவற்றுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஓ we thank you Jesus, we thank you Lord. ஆகாயத்து பட்சிகளை அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஓ we thank you Lord. நம்மேல் எவ்வளவு பாசமுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா. we thank you Lord. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றே இது யாரால் கூடும். சொல்லுவோமா? கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றே இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு நாம் யாவரும் ஒரு 2 நிமிடங்கள் எழுந்து நின்று, ஆண்டவரே அப்பா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் அவர் என்னை மறந்ததுண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாயிலும் அவர் என்னை மறந்ததுண்டா? ஓ அவர் உங்களை மறந்திருந்தால் நீங்கள் மாண்டு போயிருந்திருப்பீர்கள். அவர் ஒருபோதும் நம்மளை மறக்காத தேவனாயிருக்கிறார். He never leaves us. நான் ஒருபோதும் உன்னை விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்களை விலகாத தேவனாயிருக்கிறார் அல்லவா. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் அவர் என்னை மறந்ததுண்டா? ஓ we praise you heavenly Father God. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எஸ் லார்ட். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், ஓ எஸ் லார்ட், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், ஓ ஹல்லேலூயா, ஓ ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ எஸ் ஜீசஸ். வியாதியின் கட்டுகளின் மத்தியில், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஆமென். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓ we praise you heavenly Father. ஓ எங்களை நீர் மறக்காத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ we praise you heavenly Father God. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபொழுதும் எங்களை மறக்காத தேவனே, எங்களை விடுவிக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we praise you Lord Jesus. ஓ ஆல்பா ஒமேகா மானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஓ அற்புதம் செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். நம் வாழ்வில் ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஓ we thank you Lord Jesus. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும்
செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ, கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓ, என் வாழ்விலே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ, என் தேவன் எனக்காய் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சத்தமாக, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் அவர் என்னை மறந்ததுண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் காணிக்கைகளுக்காக, இந்த சமூகங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு கொடுக்குற காணிக்கைகள், இந்த சமபாகங்கள், இன்னுமாக உம்முடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு கொடுக்குற எல்லா அன்பின் காணிக்கைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மக்களை நீர் இம்மட்டுமாய் போஷித்து காப்பாற்றி குறையின்றி நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மையை நீ கொடுத்து வருகிறீர். அதுக்காக நன்றி. தொடர்ந்து எல்லா நன்மையை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவன் மகிமையான காரியங்களை ஓரோ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் செய்வீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் சபையில் ஊருக்கு போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய மக்கள் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். பாதுகாப்பான பயணத்தை தாங்க, பத்திரமாக திரும்பி வந்து நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கொடுக்குற ஓரோ காணிக்கைகளையும் உம்முடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓரோ மக்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கைகள், இது சம்பாகங்களை செலுத்தலாம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை இப்பொழுதும் நம்ம மத்தியிலே ஜோஷுவா அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. அடிக்கடி நம்ம சர்ச்சில் வந்து பேசுகிறவங்க, கர்த்தரோட வார்த்தையை நல்லா கொடுக்குறவங்க. எல்லாரும் எழும்பி நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். இந்த இடத்துல நிற்பது கர்த்தர் செய்த பெரிய கிருபை நினைத்து நன்றி செலுத்துகிறேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும், பாஸ்டர் ஐயாவுக்கும், பாஸ்டர் அம்மாவுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு சபை மூப்பருக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா.
கடந்த வாரம் என்ன ஸ்பெஷல்? மதர்ஸ் டே. இந்த வாரம் பாருங்கள், அப்பா அம்மா அப்படின்னா டீச்சர் எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குது. ஆனால் ஆவியானவருடைய நாள் இந்த நாள் பெந்தேகோஸ்தே ஞாயிறு, பென்டிகாஸ்டல் சண்டே. அதனால் இந்த நாளில் நம்ம ஆவியானவரை குறித்து கொஞ்ச நேரம் தியானிப்போம். அப்படியே கண்களை மூடி ஆவியானவரை நாம் வரவேற்கலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ருவா காற்றே, ருவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பேயுமே. ருவா காற்றே, ருவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பேயுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் விடுதலையாய் வாழ்வதற்கும் உங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கும் நீங்க எங்களுக்கு வேண்டும். ஆவியானவர், எங்களை நிரப்புவீராக. உண்மை நாங்கள் பரிசுத்தத்தோடு ஆராதிக்க உதவி செய்யும். மரியாதைக்கும் கனத்துக்குரிய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. உம்மை வரவேற்கிறோம் ஐயா. பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ருவா காற்றே, ருவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பேயுமே. உடைய மூச்சு காற்றுகள் மத்தியிலே உலாவட்டும் ஆவியானவர். அவருடைய சரீரமும் உயிர் பெறுவதாக. எல்லாரும் கேட்போமா? ருவா காற்றே, ருவா காற்றே, ருவா காற்றே, சுவாச காற்றே,
ஆவியானவரே உங்கள் வல்லமையை ஊற்றுமையா. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்க. நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை விடுதலை செய்யுங்க, எங்களை கைட் பண்ணுங்க. உங்களுடைய சத்தம் எங்கள் காதில் விழட்டும். எங்கள் செவிகளை திறக்கிறோம், எங்கள் மனதை திறக்கிறோம். உங்களுடைய ஊழியத்திற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு மகிமை செலுத்தும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ரைட். பெந்தெகோஸ்தே என்னும் நாள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது இப்போ ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம், அப்படித்தானே? 2ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களிலெல்லாம் ஆவியானவர் முதல் முறையாக ஊற்றப்பட்ட செய்தி எழுதியிருக்கிறது. ஆனால் முதல் வசனத்தில் என்ன போட்டாங்க? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, பென்டிகாஸ்டல் டே. அப்போ பெந்தெகோஸ்தே என்னும் நாள் ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்னாடியே இருந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, பென்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவல், பெந்தெகோஸ்தே பண்டிகை நடக்கிற நாள் அது. பெந்தெகோஸ்தே பண்டிகை எப்போ நடக்கும்னா, பாஸ் ஓவர் என்று சொல்லி கடைசியில் ஆண்டவர் அந்த திருவிருந்தை கொடுத்த நாளை நினைக்கும் பொழுது அதிலிருந்து 50வது நாள், அந்த 50வது நாளுக்கு தான் பென்டிகாஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அது ஒரு எதை குறிக்கிறதுனா, ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தாங்கள் விளைத்த அந்த காரியங்களில் வெற்றியை பெற்று, அறுவடையை பெற்று, நல்ல லாபத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்குற ஒரு நாளாகத்தான் அந்த நாள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? நீங்கள் காத்திருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆவியானவரை கொடுக்க போகிறேன். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5 வசனங்களை வாசிங்களேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அவர் பாடுபட்டு உயிரோடு எழுந்த பிறகு எத்தனை நாட்கள் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார்? 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமாகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனமாகி, நான் உயிர்த்து விட்டேன், மரணத்தை ஜெயித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? நான் திரும்பவும் எங்கே போகிறேன்? நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கேயே நான் போகிறேன் பரலோகத்துக்கு. நான் போயிட்டதுனால நீங்கள்லாம் தனிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களோடு இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அப்போ எத்தனாவது நாள் ஆண்டவர் சொல்கிறாரு? 40வது நாள் நான் போயிடுவேன். அப்போ போன பிறகு நீங்கள்லாம் என்ன செய்யுங்க? எனக்காக காத்திருக்காங்க, என்னோட வாக்கு தத்துவத்துக்காக காத்திருங்க. என்ன வாக்கு தத்துவம்? தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அழகாக ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க காத்திருங்க, 40வது நாள் நான் போயிடுவேன், ஆவியானவர் வருவார். எப்போ வருவார்னு ஆண்டவர் சொன்னார்? சில காலங்களுக்குள்ளார ஆவியானவர் உங்களை சந்திக்க வருவார். எந்த நாள்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டார். இந்த பெந்தெகோஸ்தே நாளை சூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. எதுக்கு கூடியிருக்கிறாங்கன்னா, பெரிய லட்சக்கணக்கில் மக்கள் வந்திருக்காங்க. நீங்கள் பைபிள் ஹிஸ்ட்ரியை ரிசர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. பல நாடு மக்கள் வந்திருக்காங்க. ஆனால் இந்த 120 பேரும் இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்காம ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை எதிர்நோக்கி 40வது நாள் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டவொடனே நீங்கள் காத்திருங்க, நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். ஒரு நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3 நாள் போயிடுச்சு. சரியாக 10வது நாள், 50வது நாள் பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் ஆவியானவர் அந்த இடங்களிலே வந்து இறங்குகிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அல்லாமலும்
அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட். ஆவியானவர் பிரத்யட்சமாக ஜனங்களை நிரப்புறது. அந்த அறையில் எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க? 120 பேர் தங்கியிருந்தாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டார். 120 பேர் ஜெபம் பண்ணாங்க. 120 பேரில் 100 பேர் மேலே ஆவியானவர் இறங்கினாரா? 120 பேர் மேலேயும் இறங்கினாரா? அதனால தான் அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு, எல்லாரும். அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே ஆவியானவர் நிரப்புவார். 10 பேராக சேர்ந்து கேட்டிங்கன்னா 10 பேரை நிரப்புவார். அப்போ இந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். எந்த நாளைனா அப்படியே பின்னாடி போயிட்டோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த வாக்கு தத்துவத்துக்காக 120 பேர் மேல் அறையில் காத்திருக்காங்க. மேலறையில் காத்திருக்கும் பொழுது இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புகிறார். எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. எல்லார் தலையில் என்ன இருந்ததா? ஐயோ, எல்லா தலையிலும் என்ன இருந்தது? அக்கினி நாவு எல்லா தலையிலும் இருந்தது. ஆவியானவர் இறங்கும் பொழுது ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். ஒன்றும் உங்கள் சரீரம் தாங்காது, கீழே விழுந்துருவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, அக்கினி உங்கள் மேலே இறங்குற மாதிரி இருக்கும், பனியாக உங்கள் மேலே இறங்குற மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ ஆவியானவருடைய அந்த பெற்றுக்கொண்ட முதல் அனுபவம் அக்கினி நாவு. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது முதல் அனுபவம் 120 பேருக்கும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. வேறு வேறு பாஷையில் எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசுகிறத எல்லா ஜனங்களும் கேட்குறாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நடக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறில், பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த நிகழ்வை நாம் மனதில் கொண்டு வருகிறோம். அப்போ ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டது. கர்த்தருடைய வாக்கு தத்தம், இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன வார்த்தை, உங்களோடு இருக்கும்படியாக ஒரு ஆவியானவரை நான் அனுப்புகிறேன். யோவானில் அழகாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் எடுக்க வேணாம், நான் போயிட்டேன்னு வருத்தப்படாதீங்க, உங்களை தேற்றுகிறதற்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் உங்களை வழிநடத்துவார், அவர் உங்களை சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். இப்படிலாம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார். அது என்று நடந்தது? பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே நடந்தது. அன்னைக்கு துவங்கினது தான், இன்னைக்கு வரை அது நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கு இருக்கிறார்? இந்த கேள்விக்கு ஒரு பதில் எனக்கு வேணும். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அவருக்குரிய வீடு எது தெரியுங்களா? ஆண்டவர் அழகாக ஒரு வாக்கு பண்ணிட்டாரு. அவர் உங்களுக்குள்ளே தங்கி என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக நான் அந்த ஆவியானவரை அனுப்புகிறேன். இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? சொல்லுங்க, எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளார இருக்கிறாருங்க. அப்போ எனக்குள்ளார இருக்கிறான்னு சொல்லும் போதே இன்னொரு சத்தம் உங்கள் காதில் கேட்கும், ஏய் உண்மையை சொல்கிறியா? இன்னொரு சத்தம் கேட்கும், அது எப்படி உனக்குள்ளார இருப்பார்? கேட்குதா? சில பேர் கேட்கும், இல்லை சும்மா சொல்லாத. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் எதுக்கு அனுப்பிச்சார்? எனக்கு கூட இருக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கிறார். ஆவியானவர் எதற்கு அனுப்பியிருக்கிறார்? என்னோடு வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறார். ஆவியானவர் எதற்கு அனுப்பியிருக்கிறார்? அவர் எனக்குள்ள என்றைக்கு தங்கி இருக்கிறதற்காக அனுப்பியிருக்கிறார். அப்போ பெந்தேகோஸ்தே இந்த நம்ம சபைகளுக்கெல்லாம் பேர் என்ன பேர்? பெண்டிகாஸ்டல் சர்ச் தானே. நம்ம அதிகமாக எதை நம்ம விரும்புகிறோம்? ஆவியானவருடைய அனுபவங்களை விரும்புகிறோம், ஆவியானவருடைய அசைவாடுதலை விரும்புகிறோம், ஆவியானவருடைய வல்லமையை விரும்புகிறோம். அதனால பெந்தேகோஸ்தே சபையாக நம்ம இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே சபை ஆவியானவருடைய செயல்பாடுகளை அதிகமாக செயல்படுத்த விரும்புகிற சபை. இது நிறைய டாபிக்லாம் இருக்கு. வரங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது. அந்த சபையில் என்ன இல்லை, இந்த சபை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது எனக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர், என்னோடு இருக்கும்படியாக எனக்குள்ளே வாழும்படியாக அனுப்பப்பட்ட ஆவியானவர். அவர் என்னெல்லாம் செய்கிறாரு? த ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் என்னென்னலாம் செய்வார், அதுதான் இந்த நாளின் செய்தி. அப்போ பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட ஆவியானவர், எனக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர்,
அவர் இந்த உலகத்தில் எனக்குள்ளே வாழும் பொழுது அவர் என்னென்னலாம் செய்கிறார், அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா அதை நீங்கள் விரும்புவீங்க, அதை வாஞ்சிப்பீங்க, அது எனக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் நம்ம அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாழும் பொழுது என்ன செய்கிறார்? என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருக்கு பேர் என்னது? பரிசுத்த. ஏங்க ஆவி, நீங்கள் பைபிளெல்லாம் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்துருக்கீங்களா? ஹோலி ஸ்பிரிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் போட்டிருப்பாங்க எஸ்ஸுக்கு. இன்னொரு ஸ்பிரிட் இருக்கா இல்லையா? அசுத்த ஆவிகள்லாம் இருக்குது, பைபிள் நிறைய சம்பவம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வர அந்த ஆவிக்கு என்ன பேர் போட்டிருப்பாங்க தெரியுங்களா? ஸ்மால் லெட்டர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கும் போது பாருங்கள், கேபிட்டல் லெட்டரில் போட்டிருப்பாங்க காட். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்துவார். வாசிக்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ரைட். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் கேட்குறீங்களே, ஆவியானவரே என்னை நிரப்புன்னு. அவர் வந்த உடனே எனக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், யாருக்கும் தெரிலன்னு நினச்சிட்டு நான் செய்கிற பாவங்கள், என் கையில் இருக்கிற மொபைலை வச்சுக்கிட்டு நான் படுத்துகிற செய்கிற காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் ஒன்று குறித்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றுமே எனக்கு அனுபவமே இல்லைன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். அவர் இருந்தால் பேசுவார்ல, அவர் இருந்தால் தான் பேசுவார். நீ போகிற பாதை சரியில்லைப்பா, நீ இது என்ன நேரம், இது ஜெப நேரம், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அப்படிலாம் பேசுவார். டக்குன்னு பேசுவார். அப்போ பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது ஆவியானவருடைய செயல்பாடு. அந்த மாதிரி யாரும் பாவத்தை குறித்து கண்டித்தே உணர்த்தலைன்னா நம்ம நிலைமைலாம் என்ன ஆகிறது? ஏங்க, பிள்ளைய வளர்க்குறது யார் கடமைன்றாங்க? சும்மா சொல்லுங்க. ஏன் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பெற்றோர் சொல்லுவாங்க, இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு, அப்படி இரு, இப்படி இரு, கண்டித்து உணர்த்தி கொண்டே. பிள்ளைங்களுக்கு தெரியாது, நம்ம செய்கிறதெல்லாம் சரி நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் பெற்றோரை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உள்ளர நடத்துவதற்கு ஆவியானவர் என்னுடைய பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அருமையான தேவச்சனங்களை, நீங்கள் செஞ்சது சரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ நம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறாருங்க. அவர் எனக்குள்ளே இருந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் சில பேருக்கு உங்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் சத்தமாய் மாறும். ஆவியானவர் எதை சொன்னாலும் அது வெறுமையாக போகாது. பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் செஞ்சது சரி, நான் சில நேரத்தில் நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் அது சரியில்லை என்பதை ஆண்டவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துவார், என்னை சரி பண்ணுவார், என்னை சீர்படுத்துவார். ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு 5 நிமிஷம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே போகிறது இல்லைங்க. ஆவியானவர் என்பது, ஆவியானவருடைய அனுபவம் என்பது அவரோடு வாழ்வது. அவர் எனக்குள்ளே இருப்பாருங்க, எனக்குள்ளே வசிக்கிறார். அதனால தான் தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. தான் செஞ்ச பாவத்தை செஞ்சிட்டோன்னே அவன் என்ன கேட்குறான் தெரியுங்களா? தாவீதோட பிரேயர், சங்கீதம் 51 என்ன கேட்குறாரு? அவருக்கு தெரிஞ்சு போச்சு, பாவத்தை செஞ்சுட்டா எனக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவியானவர் என்னை விட்டு என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். கதறாரு தாவீது, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாம இருங்க ஆண்டவரே, போயிடாதீங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், போயிடாதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாழ விரும்புகிறாருங்க. நம்ம தவறு செய்யும்பொழுது அவர் போக விருப்பப்படல, நம்மளை கண்டித்து உணர்த்துவார், நம்மை சரி பண்ணுவார். யார் ஒருவர் அவர் சத்தத்தை கேட்டு தன்னை திருத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் கூட அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். இல்லை 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 நான் தான் ரைட்டுன்னு சொன்னீங்கன்னா அவர் போயிட்டே இருப்பாருங்க, அவர் போயிட்டே இருப்பார். ஆவியானவர் அக்கினிமயமானவர். இந்த அக்கினிய மேலே வர ஆரம்பிச்சதுன்னா இருக்கிற எல்லா கசடும் வெளியே போயிடுங்க.
கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஆவியானவரை நீர் அக்கினியா என்னை நிரப்புன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து பாருங்களேன். அந்த அக்கினி உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எரித்து விடும். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்துக்கும் அருமையான சகோதரி சொன்னாங்களே, தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தண்ணீரில் மூழ்கி எடுத்து நீங்க ஞானஸ்நானம் எடுத்து வளர்ந்தாலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆண்டவரை விட்டு தூர போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் அக்கினியாய் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற புதைந்திருக்கிற காரியங்களும் அக்கினி வரும் பொழுது சாம்பலா மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவருடைய செயல்பாடு எனக்கு வேணாமா? தினந்தோறும் ஆண்டவரை, ஆவியானவரை என்ன பேசுங்க, சுட்டி காட்டுங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் நீர் அல்லவா, என்னோட பேசுங்க. ஒரு நாளை முடித்துவிட்டு புதிய நாளை துவங்குகிறேன். நான் கடந்த நாட்களிலே நான் நடந்ததெல்லாம் சரியா, செய்ததெல்லாம் சரியா, பேசினதெல்லாம் சரியா, உங்க விருப்பப்படி தான் வாழ்ந்தேனா? வாழவில்லை என்று சொன்னால் என்னை சுத்திகரியும், உங்க அக்கினினாலே சுத்திகரியும். ஆவியானவர் பெரும் மழையாய் நம்ம மேலே போடுவார், ஊற்றுவார். எல்லா கசடும் போயிடும். அக்கினியாய் இறங்குவார், சுத்திகரிப்பு உண்டாகும். அப்ப பரிசுத்தத்தை கொடுக்கிற ஆவியானவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், இது ஆவியானுடைய செயல்பாடுங்க. ஆவியானவரை சும்மா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு பரவசமாகிறதுக்கு இல்லை, அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியவர், என்னை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள என்னை கொண்டு போகக்கூடியவர். இரண்டாவது, ஆவியானவர் இந்த பாவம் எது செய்து தெரியுங்களா? இந்த சரீரம் தான் செய்து. இந்த மாம்சம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, மாம்சம் மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. நான் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ எனக்கு பாவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மாம்சம் மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அப்போ இந்த மாம்ச கிரியைகளை நான் அழித்தால் ஒழிய நான் பரிசுத்தத்திலே வளர முடியாது. நம்பர் 2, என்னுடைய மாம்ச கிரியையை நான் ஜெயிப்பதற்கு ஆவியானவர் உதவுகிறார். ஆவியானவருடைய செயல்பாடு பாவத்தை கண்டித்து உணர்த்தி என்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் அழைத்து செல்வது. இரண்டாவது செயல்பாடு, மாம்ச கிரியைகளை நான் ஜெயிப்பதற்கு. மாம்ச கிரியைகள் ஜெயிப்பதற்குனா, இந்த மாம்சம் எப்பொழுதும் தப்பு செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். பவுல் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் இல்லையா, எவ்வளோ பெரிய கல்விமான், ஆண்டவரை நேருக்கு நேராக தரிசித்தவர். அவர் சொல்றாரு, வாசிக்கலாமா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எப்படி எனில் 15ஆம் வசனம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். சொல்றது யாருங்க? எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் பால். அவருடைய மாம்சம் செய்கிறது அவர் மனசுக்கு ஏற்றுக்கல. சில நேரத்தில் நான் விரும்பாததெல்லாம் செஞ்சிடுறேன். 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்புகிற தீமையே செய்கிறேன். பவுல் சொல்றார், விரும்பாத தீமையே விரும்பாத தீமை நான் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அந்த சகோதரியை திட்டணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனாலும் என் வாயை திறந்தோடனே கெட்ட வார்த்தை வந்துருச்சு. திட்டேன், அவங்க மனசை காயப்படுத்திட்டேன். ஏன்னா நான் யாரு? மனுஷன், மனுஷி. ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருப்பார், நீ மனுஷன், மனுஷி. உனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது. சரி, நான் மாம்சத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. அப்போ ஆவியானவர் எனக்கு எப்படி உதவி செய்வார் என் மாம்சத்தை ஜெயிக்க? பவுல் இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. 20ஆம் வசனம் ஒன்று வாசிங்களா? அதில் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பவுலே சொல்லும் பொழுது நம்மளாம் என்னங்க, நம்ம பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கா? விழுந்துரும். ஏன்னா நம்ம மாம்சத்தில் வாழ்கிறோம். மாம்ச கிரியைகள் நம்மை பாவத்தில் தள்ளிடும். கண்களின் இச்சை, கைகளின் இச்சை எல்லாத்தையும் கொண்டு போய் தள்ளிடும். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் விரும்பாத செய்கிறேன், என் பாவம் தான் இப்படி செய்ய வச்சிருது. அப்போ நான் எப்படி ஜெயிப்பது? எப்படி ஜெயிப்பது? ஆவியானவர் எங்கே எனக்கு இந்த இடத்துல உதவி செய்கிறார் அப்படின்னா, இந்த சரீர மனுஷன் ஒருத்தன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த யோசுவாவுக்கு வெளியே நீங்கள் பார்க்குறது சரீர மனுஷன். இந்த சரீர மனுஷன் இருக்கிற கண்ணு, கை, கால் எல்லாமே பாவம் செய்யும். அப்போ எப்படி நான் பாவம் செய்யாமல் பாவத்தை மேற்கொள்றதுனா, எனக்கு உள்ளார ஒரு மனுஷன் இருக்கிறான்.
யோசுவாவுக்கு உள்ளார ஒரு யோசுவா இருக்கிறாரு. அந்த உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், ஆண்டவருடைய மூச்சு காற்றினால் இயங்கி கொண்டிருக்கிறவன். அந்த மனுஷனுக்கு எப்போதும் பாவம் பிடிக்காது, பரிசுத்தம் தான் பிடிக்கும். ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய ஆண்டவரோடு பேசணும்னு விரும்பிக்கிட்டே இருக்கிறவர். வெளியில் இருக்கிற சரீர மனுஷன் உலகத்துக்குரிய காரியங்களே சிந்திக்கிறவன். அப்போ இந்த 2 பேருக்கும் என்ன நடக்குது? டெய்லி போராட்டம் நடக்குது. 2 பேருக்கும் யுத்தம் நடக்குது. நான் விரும்புகிறத செய்ய மாட்டேன், உள்ள சொல்லுவான் செய்யாத. உள்ளே இருக்கிற யோசுவா சொல்லுவான் இது தப்பு செய்யாத. வெளியே இருக்கிற யோசுவா நல்லா இருக்க, கொஞ்ச நேரம் இந்த காட்சியை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் பார்ப்போம். பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும் இந்த சரீரம், உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன். அப்போ இந்த சரீரத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சரீரத்தை காட்டிலும் உங்களுடைய உள்ளான மனுஷனோ மனுஷியோ ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்கன்னா இந்த சரீரத்தை என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். உங்களுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். பைபிளை படிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்து அப்படி உட்காந்து டேபிள் கிட்ட இல்லை ஒரு டீப்பா கிட்ட உட்காந்த உடனே டக்குன்னு ஒரு காஃபி வந்துடும். அவ்வளோதான், பைபிள் முடிஞ்சிச்சு. காஃபி படிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்து என்ன வந்துடும்? நியூஸ் பேப்பர் வந்துடும். முடிஞ்சிச்சு. நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே பிளே ஆஃப் போச்சா இல்லையா போட்டு தேய்ச்சி 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 மொபைலு ஃபோனும் தேஞ்சுது, கையும் தேஞ்சுது. பைபிளு உள்ளே இருக்க மனுஷன் டே படுறா படுறா படுறா, இருங்க படிக்கலாம் படிக்கலாம். இப்படி போராட்டம் நடக்கும். நடக்குதுங்களா மகள்களே? நடக்குதா போராட்டம்? நடக்கும். ஆனால் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா உள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தானா, ஏய் கண்ணே சும்மார், நாக்கே சும்மார் அப்படின்னு உள்ளே இருக்க மனுஷன் ஜெயிக்கணும். அப்போ உள்ளே இருக்க மனுஷன் ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன செய்கிறது? அங்கே தான் ஆவியானவர் வர்றார். உள்ளே இருக்க மனுஷன் அவர் சரீரத்தில் இருக்கிற இந்த மனுஷனை கட்டுப்படுத்துறது இல்லை, இந்த மனுஷனை ஜெயிக்க என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்திடுறாரு. அல்லேலூயா. உள்ளே இருக்கிறவன் ஸ்ட்ராங் ஆகிட்டானா மண்டையில் அடிப்பான். சும்மா இரு, உட்காரு, வயிறு சொல்லும் பசிக்குது, இன்னைக்கு உபவாசம் போடு. முழங்கால் சொல்லும் வலிக்குது, முட்டி போடு. உள்ள இருக்கிற மனுஷன் சொல்ல 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 ஆவிக்கிற விதத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா உள்ள இருக்கிற மனுஷன் ஸ்ட்ராங். உள்ள இருக்கிற மனுஷன் சொல்றத எதுவுமே கேட்காம சரீரம் சொல்றதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னா சரீரம் ஸ்ட்ராங். உள்ள இருக்கிற மனுஷன் ஜெயிச்சாதான் ஆண்டவரோட நம்ம போக முடியும். சொன்னாங்க பார்த்தீங்களா சாட்சி, ஒரே ஒரு ஆசை, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஊழியம் தெரியுங்களா? அது சாதாரண வார்த்தை இல்லை. அது சொன்ன உடனே நான் போவேனா அப்படின்னு யோசிக்கணும். அந்த வார்த்தை அப்படியே சறுக்கணும் உள்ளே வருது. அப்போ சபையில் நடக்கிற நிகழ்வுகள் எதுவும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. ஏன்னா நம்ம ஆவியானவரை மையப்படுத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உள்ளான மனுஷன் என்ன ஸ்ட்ராங் ஆகும்னா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படணும்னா எனக்கு ஆவியானவர் வேண்டும். நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? நல்லா இந்த மாதிரி ஆவியானவர் பாடலை எடுத்து பாடுங்க. ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பாருங்களேன். உள்ளே இருக்க மனுஷனுக்கு ஸ்ட்ராங்காக தான், அவனுக்கு சத்தியம் தான். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது, தேவ பிரசனத்தில் நிரம்புகிறது, ஆராதிக்கிறது, கர்த்தருடைய வல்லமை அனுபவிக்கிறது, இதற்கு நேரம் கொடுக்க கொடுக்க உள்ளான மனுஷன் ஆவியிலே பலனடைய ஆரம்பிப்பான். ஆவியானவர் உள்ளான மனுஷனை பலப்படுத்த பலப்படுத்த இந்த சரீர மனுஷன் சின்னவனாக மாறிடுவான். இன்னர் மேன் ஸ்ட்ராங் ஆகிடுவான். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மனுஷன் சொல்கிறது தான் சரீரம் கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஈஸியாக மாம்சத்தை ஜெயிச்சிடலாம். ஆவியானவர் உள்ளே இருக்கிற மனுஷனை பலப்படுத்தும் செயல்களை செய்கிறவர். கையை தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. இல்லை அப்படின்னா மாம்சம் சொல்கிறதே செஞ்சு 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 போயிடும். அப்போ இன்றைக்கி ஒரு ஆசை வரணும், இந்த உள்ளே இருக்க மனுஷனை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஆவியானவரை நீங்கள் கிருபை செய். அதுக்கு தாங்க பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம், அந்நிய பாஷை வரங்கள், தேவ பிரசனம், தேவ மகிமை அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் எனக்குள்ளே வரும்பொழுது என்னுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். அல்லேலூயா. ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், என்னுடைய மாம்சத்தை ஜெயிப்பதற்கு உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். 3வது என்னுடைய கட்டுகளை எல்லாம் அறுத்து விடுகிறார். ஏன்னா உங்கள் கட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும்
சொல்கிறேன் பாருங்க, பாவத்தினால் உண்டாகிற கட்டுகள், வியாதி என்ன கட்டி வைத்திருக்கோம், வியாதினால் உண்டாகிற கட்டுகள், பிறர் நமக்கு விரோதமாக மந்திர பில்லு சூனிய கட்டுகள், பிசாசினால் ஏற்பட்ட கட்டுகள், மனுஷனுடைய பொறாமை எரிச்சலினால் உண்டான கட்டுகள், நமக்கு தெரியாத முன்னோர்கள் செய்த சாபம் நம்மை தொடர்ந்து வரும், சாபத்தினால் உண்டான பரம்பரை சாபத்தினால் உண்டான கட்டுகள். இந்த கட்டுகள் எவ்வளவு பெரிய கட்டாக இருந்தாலும் ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அக்கினியானவர். அவர் எனக்குள்ளார வரும் பொழுது, அந்த அக்கினி எனக்குள்ளார கிரியை செய்யும் பொழுது கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டாகிவிடும். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லிட்டா, 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அதனால எனக்குள்ள என்ன உண்டு? விடுதலை உண்டு. பாவத்தின் மீது, சாபத்தின் மீது, வியாதியின் மீது, தரித்திரத்தின் மீது ஆவியானுடைய பலத்தினாலே நானும் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. எந்த கட்டு என்னை கட்டி வைக்காது. சிம்சோன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா? பயங்கர பலசாலி. சிம்சோனை கட்டி வச்சிட்டாங்க, பெரிய கயிறை போட்டு கட்டி வச்சிட்டாங்க. ஒரு கழுதை தாடை எலும்பை வச்சு, அந்த எலும்பை வச்சு, பச்சை எலும்பை வச்சு 1000 பேரை கொண்டுட்டாருன்னா என்ன ஒரு ஸ்ட்ராங் ஃபெல்லோ. அந்த பலன் ஆண்டவரோட ஆவியானவரால் ஊற்றப்பட்ட பலன் அது. அவரை தேவையில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சு கட்டிட்டாங்க. கட்டின உடனே அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறார், ஆண்டவரே உங்கள் ஆவியானவர் எனக்கு கொடுங்க. தேவ ஆவியானவர் அவருக்குள்ளே வந்த உடனே அந்த கயிறுலாம் என்னாச்சு தெரியுங்களா? என்ன கதையை படிக்கிறது இல்லையா? கயிறு என்னாச்சு? நல்லா சொல்லுங்கள், யங் ஜெனரேஷன்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். கயிறு என்னாச்சு? நெருப்பு பட்ட நூல் போல். அப்படி நூலில் அப்படி நெருப்பை காட்டினா பட்டுன்னு போயிடும். ஏன்னா ஆவியானவர் அக்கினியானவர். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15-14 வீட்டில் போய் வாசிங்க. இப்போ அக்கினி எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அக்கினி என் மேலே என்ன கட்டு வச்சாலும் அந்த கட்டை அறுத்துரும். அப்போ டெய்லி கேட்கணும், நீங்கள் ஆவியானவரே பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவரே இந்த நாளிலே பரிசுத்தமாய் வாட எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே இந்த மாம்ச கிரியெல்லாம் விழுந்துடக்கூடாது, இந்த கை காசை வாங்கிடக்கூடாது, இந்த காலு போகாத இடத்துக்கு போயிடக்கூடாது, கண்ணு பார்க்காததை பார்த்துடக்கூடாது. அப்ப மாம்சத்தை ஜெயிக்க உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. ஆவியானவரை நீர் அக்கினிமயமானவர், என் மீது இருக்கிற கட்டுகளை எல்லாம் மறுத்து போடுங்க. வியாதி கட்டா கேளுங்க. சாபத்தின் வல்லமைகளை உடை தெரியக்கூடிய ஆவியானவர். அப்ப ஆவியானவருடைய செயல்பாடு என்னை கண்டித்து உணர்த்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ செய்கிறார். என் மாம்சத்தை ஜெயிக்க உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். என் மீது இருக்கிற கட்டுகள் எதாக இருந்தாலும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன கட்டாக இருந்தாலும் ஆவியானவர் வரும்போது அது என்ன ஆகும்? நெருப்பு பட்ட நூல் போல. இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்குள்ளார அதே கட்டோட போகக்கூடாது. ஆவியானவரை கூப்பிட்டு அந்த அக்கினியில் நிரம்பி அந்த கட்டு அறுக்கப்பட்ட விடுதலையாகி தான் வெளியே போகணும். அல்லேலூயா. 4வதாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கிறவர், உருமாற்றம் செய்கிறவர். நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னையே மாற்றணும். அவருக்கு தெரியும் உருமாற்றம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் கர்த்தருக்குள்ள என்ன சிருஷ்டி? புது சிருஷ்டி சொன்னால் மாறிட மாட்டோம். அதை மாற்றுறவர் ஒருத்தர், அவருக்கு பேர் தான் ஆவியானவர். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இறங்குவார், நான் என்னவா மாறுறேன்? வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷன். அப்ப நான் என்ன மனுஷனா இருக்கிறேன்? ஆண்டவர் கேட்கிறார். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்க, உன்னுடைய அதாவது என் சுவாபங்க அது. எங்க பரம்பரையிலே எல்லாம் கோவப்படுவாங்க. எங்க அப்பா பயங்கர கோவக்காருங்க, அவர் மாதிரியே நானும் கோவம் வந்துருச்சு. சுவாபம். ஆனால் ஆவியான வரும்போது இந்த சுவாபத்தை எல்லாம் எரிச்சிடுறாருங்க. என்னை புது சிருஷ்டியாக மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாருன்னா அவர் விரும்புகிற மாதிரி, வேறு மனுஷியா அவர் விரும்புகிற பாத்திரமாக என்னை மாற்றி விடுகிறார்.
அப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அங்கே நடுவில் ஒரு ஆவியானவருடைய இன்ட்ராக்ஷன் இருக்கும். வாசிக்கலாம். 41:14 வசனம் வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே. இங்கே என்ன சொல்கிறாங்க? யாக்கோபு என்னும் பூச்சியே. அப்போ நம்மளை தான் சொல்கிறாங்க. நம்மலாம் அந்த ஜெனரேஷனில் தான் இருக்கிறோம். நான் ஒரு பூச்சி, நான் ஈஸியாக பாவத்தில் விழுந்துருவேங்க, என்னாலலாம் நிற்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிட்டாங்கன்னா போதும், ஒரு சின்ன மிஸ்டு கால் கொடுத்தா போதும், என்னால் இருக்க முடியல, ஓடிடுறேன் அவங்களோட. 10 மணியோட மொபைலை தூக்கி போடணும், போட முடியலையா அடிமையாயிட்டோம் மொபைலுக்கு. என்னால் முடியல அப்படி சொல்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை அதில் மாற்றி வேறு மனுஷியாக மாற்றுறதுக்கு அவர் விரும்புகிறார். அப்போ நான் ஒரு பூச்சி, என்னால் இதை ஜெயிக்க முடியாது, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, என்னால் பொய் பேசாமல் இருக்க முடியாது, என்னால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பைபிள் வாசிக்க முடியல, விசுவாசிக்க முடியல. அப்போ இதெல்லாம் முடியல. நான் யார்? நான் ஒரு பூச்சி, சின்ன பூச்சி. காலை மேலே வச்சா அழிஞ்சு போயிடுவேன். நான் பலவீனமானவன், நான் ரொம்ப வீக் ஃபெல்லோங்க. டக்குன்னு விழுந்துடுறேன், என்னால் எதுவுமே செய்ய முடியல. இது ஸ்பிரிச்சுவல் லைஃப். ரியலாக உலக பிரகாரமாக என்னால் வேலை செய்ய முடியலங்க. அரை மணி நேரம் நின்னாலே எனக்கு முடியல, என்னால் முடியல. ஃபிசிக்கலாக நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், நான் ஒரு பூச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒரு பூச்சியாக இருந்தாலும் நான் உனக்குள்ளே வரும் பொழுது நீ என்னவா மாறுவே? வேறு மனுஷனாய் மாறுவாய். வேறு உருவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்ன உருவம் பாருங்க. நான் பூச்சி ரொம்ப பொடிசு, அது என்ன உருவத்துக்கு மாத்துறாரா? வாசிங்க. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. பார்த்தீங்களா? 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, ரொம்ப சிறு கூட்டம், நீலாம் சண்டைக்கு போக முடியாது, நீலாம் ஜெயிக்க முடியாது, நீலாம் நல்ல வேலைக்கு போக முடியாது, உனக்கெல்லாம் படிப்பு வராது, உனக்கெல்லாம் வேலை கிடைக்காது, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது. நான் ஸ்மாலுங்க, நான் ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு பின்னணி இல்லை, எனக்கு பொருள் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, நான் ஒரு பூச்சி, நான் ரொம்ப வீக் ஃபெல்லோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீ ஒரு சிறு கூட்டம் நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சரி, அப்புறம் என்ன சொல்றாரு? இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ரைட். இப்போ என்ன சொல்றாரு? நீ பூச்சா இருக்கிற, பெரிய பெரிய மலை, பெரிய பெரிய பிரச்சனையை பார்த்து பயப்படுற இல்லையா? அந்த பிரச்சனையெல்லாம் அந்த மலை மேலே ஏறி அந்த மலையை மண்ணு மாதிரி உடைச்சி அதை அப்படியே வாயில் ஊதுற மாதிரி ஆக்க போகிற, உன்னை நான் புல்டோசராக மாத்துறேன்ற. பூச்சை என்னவா மாத்துற? அதுக்கு அர்த்தம் அதுதாங்க, பெரிய பெரிய பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன், நீ மலை மேலே போவாய், அங்கே இருக்கிற பாறையை உடைப்பாருன்னா புல்டோசர் வேலை தான், பொக்லைன் வேலை தான். பூச்சை என்னவா மாற்றுறாரு? பொக்லைனாக மாற்றுறாரு. நீங்கள் தான். ஆனால் ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும் பொழுது பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். யாரால? எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது நான் வேறு மனுஷனாய் மாறுகிறேன். ஓகே, நான் வேகமாக போகிறேன். 5வது, ஆவியானவர் என்னை உயிரடைய செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மரித்து போயிருக்கலாம், செவம் பண்ணி ரொம்ப நாளாக கூட ஆகியிருக்கலாம், நான் சந்தித்த தோல்விகள் என்னை விரக்தி அடைய வைத்திருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃபே வேணான்னு சொல்லி கூட நான் முடிவெடுத்திருக்கலாம், சரீர பிரகாரமாக வியாதியினால, பிரச்சனையினால, கடனால மனம் உடைந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். எதன் நிமித்தமாக உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் சோர்வுக்குள்ளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உயிரடைய செய்கிறேன். ஆவியானோட வேலையை பாருங்கள். பாவத்தை மாத்திரம் உணர்த்துறவர் அல்ல, மாம்சத்தை ஜெயிக்க உதவி செய்கிறவர் மாத்திரம் அல்ல, கட்டுகளை அறுக்கிறவர் மாத்திரமல்ல, என்னை வேறு மனுஷனாய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, என்னை உயிரடைய செய்கிறவர். அவருடைய மூச்சு காற்று ஆதாம் அழகாக ஆண்டவர் படைத்தார். படைத்து என்ன செஞ்சார்? தன்னுடைய மூச்சு காற்றை என்னங்க செய்தார்? மூச்சு காற்றை ஊதுனார், ஆதாமுக்குள்ளார உயிர் வந்தது. அந்த மூச்சு காற்று என்ன பண்ணுச்சு?
எப்படி உயிர் வந்துச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆதாமுக்குள்ளே எப்படி ரத்தம்லாம் வந்திருக்கும், ரத்த செல்கள்லாம் வந்திருக்கும், பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகிருக்கும். அந்த காற்று, மூச்சு காற்று உள்ளே போன உடனே ஹார்ட்டு துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆமாவா இல்லையா? இரத்த செல்களுக்கெல்லாம் உயிர் வந்திருக்கும், ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் உயிர் வந்திருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 10:38 எடுக்க வேணாம். நசரேயனாகிய இயேசுவை உயிரோடு எழும்ப செய்த பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் என்னை உயிர் பெற செய்கிறார். உங்கள் சரீரத்தில் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்தந்த உறுப்புகளுக்கெல்லாம் செயல்பாடு என்ன ஆகிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது, ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கு, லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கு. ஆண்டவரே, அந்த இடத்துல ஆவியானவர் உங்கள் மூச்சு காற்றை ஊதுங்களேன் சொல்லி பாருங்க. ரூவா காற்றுன்றது சாதாரணமான இல்லை. ஆதாமக்க மண்ணில் செஞ்சு ஊதுனீங்க, அவனுக்குள்ளார உயிர் வந்துச்சு, ஒவ்வொரு உறுப்பும் உயிர் வந்துச்சு. டாக்டர் இந்த உறுப்பில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்றாரு. உயிர்ப்பீங்க ஆவியானவரை. உங்கள் மூச்சு காற்றை எனக்குள்ளார ஊதுங்க. என்னைக்காவது ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படி ஆவியானுடைய செயல்பாடுங்க அது. அவருடைய மூச்சு காற்று எனக்குள்ளே வரட்டும். ஆவியானவரை உங்கள் காற்று என் மேலே வீசுவதாக, எனக்குள்ளார இருக்கிற எல்லாம் உயிர் பெறட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியா பார்த்து, போய் பார்த்து மகனே, எலும்பு பள்ளத்தாக்கு, எலும்பு பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள்லாம் எப்படி இருந்துதான்? மிகவும் உலர்ந்து போயிருந்து, காஞ்சி போயிருந்து. அது செய்கிற வேலையை செய்யலை, எலும்புக்கு உயிர் இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ அது உயிர் பெறும் பாரு, என்னுடைய ஆவியை அதுக்குள்ளே அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவி அதுக்குள்ளே வந்த உடனே எலும்பு உயிர் பெற்றது. அங்கங்கே கிடக்கிற எலும்பெல்லாம் என்னவா மாறிடுச்சுன்னா பெரிய சேனையாக மாறிடுச்சு. உங்களுக்குள்ளார இருக்கிற செயல்படாத உறுப்புகளை இன்று ஆவியானவர் உயிர் பெற வைப்பார். யார் விசுவாசிக்கணும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த மூச்சு காற்று உங்களுக்குள்ளார ஊடுருவுங்க. அந்த காற்று எனக்குள்ளார ஊடுருவும். எனக்குள்ளே வசிக்கிற ஆவியானவர் என்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் உயிர்ப்பிக்க செய்கிறவர். நசரேயனாகிய இயேசுவை மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப செய்த ஆவியானவர். அவர் இன்றும் உங்களோடு வாழ்கிறார். அவர் இன்றும் நம்மோடு வாழ்கிறார். வாக்கு தத்தத்தின்படி நமக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர், என்னுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் என்னை உயிர் பெற செய்வாருங்க. என்னை செழிப்பாக்குகிற ஆவியானவர். ஏசாயா 32:15-16 வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆவியானவர் ஊற்றப்படுற வரை அது வனாந்தரமா தான் இருக்கும். ஒரு செடி கூட இருக்காது, ஒரு செழிப்பு கூட இருக்காது. வாங்குற காசு எப்படி போகுதுன்னே தெரியாது. சரீரத்தில் சுகம்லாம் எப்படி மறைந்து போகுதுன்னு தெரியாது. ஆரோக்கியம் எப்படி போகுதுன்னு தெரியாது. குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் எப்படி போகுதுன்னு தெரியாது. உறவுகள் எல்லாம் பிரிந்து பிரிந்து கிடக்கலாம். ஆவியானவர் ஊற்றப்படாத வரை வனாந்தரமா தான் இருக்கும். வாசிங்க மகளே. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். போதும். ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரமா தான் இருந்தது. ஊற்றப்பட்ட பிறகு அந்த வனாந்தரம் என்னவா மாறிடுச்சு? வயல் நிலமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. செழிப்பை கொடுக்கிறவர் ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துவார், என்னை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போவார். ஆவியானவர் என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி மாம்ச கிரியைகளை ஜெயிக்க வைப்பார். ஆவியானவர் என் மீது இருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் அறுத்து என்னை விடுதலை செய்வார். ஆவியானவர் பூச்சி போல பலவீனமாயிருந்த என்ன பலவானாய் மாற்றுவார். ஆவியானவர் மரித்து போன, செயல்பாடு குறைந்து போன என்னுடைய உறுப்புகளை உயிர் பெற செய்வார். ஆவியானவர் என்னை செழிப்பாக்குவார். ரைட், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இந்த பாயிண்ட், இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆவியானவர் இதுக்கு மாத்திரம் இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளே வருவதற்கு காரணமே நான் அவருக்காக ஏதாவது செய்யணுன்றதுக்காக.
நான் ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் இருந்து பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுட்டு நான் சும்மா இருக்கக்கூடாதுங்க. இயேசுவுக்கா ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே எழுப்ப போகிறார். நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆண்டவரை இந்த வார்த்தை இன்னைக்கு எழுப்பட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. 3 வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். பைபிள் என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்குன்னு தெரியுங்களா? நான் பலனடைந்து சாட்சியாக இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, யாருக்கு சாட்சியாக இருக்குங்க? ஆண்டவர் சொல்கிற, எனக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு சுகப்படுத்துகிறார் அப்படின்றதுக்கு யார் சாட்சி? நான் சாட்சிங்க அப்படின்னு போய் மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்க. சாட்சினா உங்கள் வாழ்க்கை சாட்சியாகும், உங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் சாட்சியாக மாறும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது நான் பலனடைந்து, நிறைய ஊர் போட்டிருக்கு, நம்ம எப்படி எடுத்துக்கலாம் தெரியுங்களா? என் வீட்டில் நான் சாட்சியாக இருக்கணும், அப்புறம் என் தெருவுக்கு நான் சாட்சியாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இந்த சிஸ்டர் பைபிளை எடுத்துகிட்டு எவ்வளோ நல்லா போகிறாங்க. சரி, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வர அந்த தெரு மக்கள் அந்த சிஸ்டரை குறித்து என்ன சொல்லுவாங்க, அந்த பிரதரை குறித்து என்ன சொல்லுவாங்க, என்னுடைய நெய்பர் என்னை குறித்து என்ன சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஆணி அடிக்கிற சத்தம் கூட பயந்துக்கிட்டே அடிப்பாங்க. ஐயோ, அந்த மனுஷன் சண்டைக்கு வந்துடுவான் பக்கத்து வீட்டுக்காரர். என்னை குறித்து உலகம் என்னங்க சொல்லுது? ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன். நான் அந்நிய பாஷை ரப்பா பேசுகிறேன்னா உலகம் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இல்லைன்னா நான் சும்மா வேஷம் போடுறேன்னு அர்த்தம். ஆண்டவர் இங்கு சாட்சிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் சாட்சியாக இருக்கீங்களா? உங்கள் ஊரில் சாட்சியாக இருக்கீங்களா? உங்கள் நாட்டில் சாட்சியாக இருங்க. வேறு நாட்டுக்கு போக சிஸ்டர் வந்தாங்க பாருங்கள், ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந்து ஒரு சாட்சி சொல்லிட்டு போயிட்டான். ஆண்டவர் உலகம் முழுவதும் உங்களை சாட்சியாக மாற்றுவார். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது முதலாவது நான் சாட்சியாக மாறுவேன். என் பேச்சு, என் பார்வை, என் நடக்க எல்லாவற்றிலும் நான் சாட்சியாக மாறிடுவேங்க. என்னிலே இயேசுவை உலகம் பார்க்கும். உங்களுக்குள்ளார இயேசுவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கட்டுங்க, உங்கள் நெய்பர்ஸ் பார்க்கட்டும், உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்குள்ளார இயேசுவை பார்க்கட்டும். நான் அந்நிய பாஷை வரத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இதுக்கு அடையாளம் நீங்கள் சாட்சியாக இருக்கணுமே. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். யார் தெரியுமா சொல்றா? பேதுரு சொல்றார், 11 அப்போஸ்தலர் சொல்றாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? ரூமில் பூட்டி பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்குள்ளே ஊற்றப்படுறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. சாட்சியா இல்லை. உலகம் வந்து கேட்டது, நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை. நீ சபைக்கு போறவன் தானே? இல்லை. சாட்சி இல்லைங்க. ஆனால் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு எந்த பேதுரு இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரோ அந்த பேதுருவும் சீடர்களும் எழுந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. எழுந்து நின்று சொல்றாங்க, இந்த இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு நாங்கள் சாட்சி. கையை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்ப ஆவியானவர் வராருன்னா உங்களை எல்லாருக்கும் சாட்சியா மாற்றுவார். உங்க வாயில வர வார்த்தையெல்லாம் மற்றவர்களை உடைச்சிருங்க, உயிர் பெற வைக்குங்க, அவங்கள ஆலயத்துக்கு தானா கூட்டிட்டு வர வைக்கும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை உயிரடைய செய்தார்னா அதை நீங்க சொல்லும் பொழுது அந்த ஆவியானவர் மற்றவர்களை உயிர்ப்பிப்பார் இல்லையா? நான் பாவத்தில் வாழ்ந்தங்க, இன்னைக்கு இந்த ஆவியானவர் என் பாவத்தை கண்டித்து உணர்த்தி அக்கினியாக என் பாவத்தை எல்லாம் சுட்டரித்து என்னை பரிசுத்தமாக்கிறார் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க பாவ வாழ்க்கை விடுதலையாக அவங்க ஆலயத்துக்கு வந்துருவாங்களே. அப்போஸ்தலர் 2:17-18. கடைசி நாட்களில் நாம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கவனிங்க, இதுல எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. ஆவியானவர் என் மேலே ஊற்றப்படணும், நான் பலவானா மாறணும், என் கட்டுகள் இருக்கணும், நான் செழிப்பா மாறணும், இதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு.
ஆனால் இப்போ சொல்கிற கடைசி பாயிண்ட், ஆவியானவர் ஊற்றப்படுவதே நான் சாட்சியாக வாழ்கிறதுக்கு தான். ஆவியானவர் ஊற்றப்படுவதே நான் இயேசுவை மற்ற இடத்துல சொல்லுவதற்காக தான். இங்கே ஒரு சம்பவம் சொல்லுது, வாசிங்க சிஸ்டர் திரும்ப. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை பெற்றுக்கொண்டவன என்ன நடக்குது? அப்பொழுது உங்கள் குமாரரும், ரைட், கவனிங்க வாலிப தம்பி தங்கச்சி, கவனிங்க, உங்கள் குமாரத்திகளும், குமாரர் சிறுவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் வாலிப பிள்ளைங்க தரிசனங்களை காண்பாங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். யாரே விட்டுருக்காங்களா பைபிள்ல? எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்கல்ல. சின்ன குழந்தைங்க, வாலிப தம்பி தங்கச்சி, வயசானவங்க எல்லாரும் ஆவியானவர் வேணும்னு கேட்டு வாங்கின உடனே அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, காட்சிகளை பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்கங்க. ஆண்டவர் ஏதோ ஒன்று அவருக்காக செய்யணும்னு விரும்புகிறாருங்க. இந்த சபையில் இந்த காணிக்கை வைக்கும் போது ஒரு பிரதர் வந்து அதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சா இருப்பாருங்க. அது ஒரு ஊழியம். இங்கே இருக்கிற தரையை கூட்டுறது ஊழியம். என்னுடைய ஊழியம் எப்படி ஆரம்பிச்சு தெரியுங்களா? சர்ச்சை கூட்டுறதுல தான் ஊழியம் ஆரம்பிச்சுது. அப்புறம் சர்ச்சுக்கு சேர் போடுறதுல ஆரம்பிச்சிது. அப்புறம் எல்லா ஸ்டேஜை கழுவுறது, கூட்டுறது, எல்லாத்துலேயும் ஆரம்பிச்சது தான் ஊழியம். யாருங்க செய்வா? அங்கே ஒரு ஆடியோ டெஸ்க்கு, வீடியோ டெஸ்க்கு, அங்கே ஊழியத்துக்கு இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க. யார் செய்கிறது? எல்லாம் சேர்ந்து தான் ஆராதனை. ஒர்ஷிப் டீம் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து தான் ஆராதனை. இந்த ஆராதனை செய்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களே, இது போதுமா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமல்ல, உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. ஏடா எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, என்னை சாட்சியாக மாற்றி என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அதே என்னை சாட்சியாக மாற்றி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சி, உனக்குரிய உள்ளே இருக்கிற அத்தனை தாளந்துகளையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்தா, நான் மட்டும் செழிப்பாக வாழ்ந்தா, நான் மட்டும் விடுதலையாக வாழ்ந்தா போதாது. பரிசுத்தம் இல்லாமல் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். கட்டுகளோடு வாழ்கிற மக்கள் ஏராளம். ஆஸ்பத்திரியில் பெட்ல படுத்திருக்கிறவங்க ஏராளங்க. உங்களை சுகப்படுத்தினவர், உங்களை பரிசுத்தமாக்கினவர், உங்களை உயிரடைய செய்தவர், உங்களை செழிப்பாய் ஆக்கின ஆவியானவரை உள்ள வச்சுக்கிட்டு சுயமா வாழ்ந்துடாதீங்க. ஆவியானவர் வந்தா நீங்க சாட்சி. ஆவியானவர் வந்தா உலகம் முழுசுக்கு நீங்க சாட்சி. யார் யார் மேல ஆவியானவர் இறங்கினார்களோ எல்லாரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணு மகனே, ஒரு தீர்மானம் பண்ணு மகளே. இல்ல எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. மூப்பர்கள் மேலும் ஆவியானவர் இறங்கினார், அவர்களும் ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த சபையில ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒன்று அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய உங்களை விட்டு கொடுப்பீங்களா? ஆவியானவரே, என்னை சாட்சியா மாத்துங்க, என்னை ஊழியம் செய்ய வைங்க. உங்களை குறித்து நான் சொல்லணும், உங்களை குறித்து நான் சொல்லணும். இந்த இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று பயந்து ஒளிந்து கொண்டிருந்த படிக்காத பேதுருவை எழுப்பினீங்களே. எனக்கு படிக்க வச்சிருக்கீங்க, எனக்கு சொத்து சுகத்தை கொடுத்திருக்கீங்க, நல்ல வேலையை கொடுத்திருக்கீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கீங்க. நான் சும்மா இருக்கக்கூடாது, உங்களுக்காக ஏதாவது செய்யணும், இந்த சபைக்காக நான் ஏதாவது செய்யணும். ஆண்டவரே, அர்ப்பணிப்பீங்களா? ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர் பேயுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர் பேயுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா.
ஆண்டவரே, இந்த நாளில் நான் ஒரு சாட்சியாக மாறணும், நான் இந்த சபைக்கு ஏதாவது செய்யணும், இயேசுவுக்காக ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திற்கு என் மூலமாய் ஆவியானோட வல்லமை வெளிப்படணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. இங்கிருந்து சாட்சிகளை எழுப்ப ஆண்டவரே, இங்கிருந்து ஊழியர்களை எழுப்ப ஆண்டவரே, இங்கிருந்து ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களை எழுப்ப ஆண்டவரே, இங்கிருந்து அநேக வாலண்டியர்ஸ் தன்னாளவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தை கட்டுகிற இந்த பெரிய பணியில இருக்கிற இந்த சபையை தாங்கக்கூடியவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்களுக்கு சொந்தமாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.